நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா அண்ணா நகரில் இருக்கோம், 18 மெயின் ரோடு. பாருங்கள், இந்த கார் நிற்கிது இல்லை, TN05BS2196. இந்த கார் நிற்கிது, இந்த வீட்டு ஓனர் தான். சரிங்களா? இது ஓனர் வந்து வெளியில் நிறுத்து வரான், எல்லாம் பண்ணுவாரான். நாம் வந்து இந்த ஓரத்தில் இந்த இடத்துல நிறுத்தக்கூடாதான். நம்ம வந்து ரோட்டில் போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன தெரு தான், எங்கேயுமே கிடையாது. அவர் வண்டி நிறுத்துவாரா, வண்டி கழுவாரா, எல்லாம் பண்ணுவாரான். அவர் மட்டும் வண்டி வீட்டுக்குள்ளே நின்றுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நம்ம ரோட்டில் நின்னா நம்மளை வந்து சத்தம் போட வரோம். அவர் உள்ளே போயிட்டார், போனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்து ஆப்போசிட் வீட்டில் ஒரு பேக்கேஜுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டில் ஒரு பேக்கேஜுக்கு வந்திருக்கோம், பின்னாடி தெரியுதுங்களா, அந்த வீட்டு கஸ்டமரு. அந்த கஸ்டமர் வந்தப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வண்டி நிறுத்துறதுக்கு இல்லாமல் பூச்செடியில் வச்சுருக்காரு. ஸோ அப்போ அந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம எந்த இடத்துல நிறுத்த முடியும்? இது ரோடு, ஒயிட் லைனு, 2 லைன் ஒயிட் லைனு. ஸோ இடம் அங்கே கேட் இருக்குது, இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே நிறுத்தினா அவருக்கு வந்து பெரிய இதாக தான். அதான் வண்டியில் வந்து நம்பரில் எழுதிட்டு போனார், என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. வந்து அப்படியே வந்து நம்பர் எழுதிட்டு போனார், வீடியோ எடுக்கிறாரு, எதை வேணாலும் பண்ணுறாரு. இதுதான் ரோடு, இதுதான் பிக்கப் பண்ணுற இடம். பார்த்துக்குங்க, எல்லா காரும் பாருங்கள் வெளியே தான் நிற்கிது. அவருக்கு வீட்டுக்காரே வந்து வெளியே தான் நிற்கிது. பார்த்துக்குங்க என்ன அராஜகம் பண்ணுறாரு. அவர் வயசானவர் தான், வயசானனாலே புத்தி மாறி போயிட மாட்டேங்குது. பார்ப்போம். இல்லை, இதுதான் பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை அதுதான் ஏற்படுது. மக்களே, ஹலோ சத்தம் போடுங்க. நீங்க இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னு இல்லை. இப்போ அவர் வந்து சத்தம் போட்டுதான் இப்போ அந்த வண்டி அங்கே எடுத்துது. இல்லை கஸ்டமர் தான் வந்து, சார் அங்கே நிறுத்தாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒரு வண்டி நின்றுச்சு. அந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, அவங்க கார் நின்றுது. அவங்க வந்து காரை அப்புறமேட்டு தான் நான் வண்டி இங்கே நிறுத்தினேன். ஏன்னா எல்லாருமே பாருங்கள் வீட்டுக்கு வெளியே யாரும் நிறுத்தக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. நான் வந்து அனாவசியமாக வந்து நிற்க வர கிடையாது. நான் பாருங்க சவாரிக்கு வர வார்த்தை வித்தியாசமா பேசுறதுனால நான் ஃபோன் பண்ணேன். இல்லை, அவர் வந்து பண்ணதுனால தான் நான் கேட்டேன். நான் வந்து தப்பாக ஏதாவது கேட்டேன்னா சொல்லுங்கள். நான் ஏதாவது கட்ட வார்த்தையில் யூஸ் பண்ணி பேசினேன்னா ஏதாவது சொல்லுங்கள். வாங்க போங்கன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்க, வயசானவங்களுக்கு இதே வேலை. எல்லா இடத்துலையுமே அப்படிதான் சார். வண்டி எடுத்து அந்த பேசாம எடுத்துட்டு இல்ல பேசக்கூடாது. ஸ்டேஷன் வராம கம்ப்ளைண்ட் இல்ல, ஆனா வந்து எல்லாருமே பாருங்க ரோட்டை தான் நிறுத்திருக்காங்க. நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்திட்டு போக கிடையாது. சொல்லுங்க ஐயா, என்ன சொன்னாரு சொல்லுங்க. இல்ல மேடம், நாம வந்து ரெகுலர் இதுங்க, இதுவே தெரிஞ்சிருந்தா இந்த 7:30 நிறுத்தி வைக்க மாட்டேன். ஆனா தெரியாது. இல்ல சார், இல்ல இந்த மாதிரி இது வந்து பார்க்கிங், இது வந்து பிரைவேட் இடம் தான். பிரைவேட் இடம் தான். இல்ல ஆனா அதான் சார், காலையில நம்ம வந்து தம்பி நவுத்துப்பா அப்படின்னா ஓகே. யார் அது என் முன்னாடி நிறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது.